நீங்கள் எமர்ஜென்சி அர்ஜென்ட் எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகுறது, அப்புறம் கிளச் கேபிள் கட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும். இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறக்காக தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட பைக் வந்து கார்பரேட்டர், ஏர் ஃபில்டர், பவர் பிளக் இது மூணுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள், அப்புறம் செயின், இந்த கேபிள் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஆயில் போடுங்க. அதே மாதிரி கிரீஸ் எந்தெந்த இடத்துல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மூட்டோ பாயிண்ட் MK City. இது உங்களுக்கான பைக் மெக்கானிக் யூடியூப் சேனல். ஸோ இப்போ பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நிறையா வந்து நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து பயனுள்ள நிறையா வந்து பைக் சம்மந்தப்பட்ட ஸ்கூட்டர் சம்மந்தப்பட்ட நிறைய பயனுள்ள தகவலாக போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லானது இருக்கும். நம்மளோட வீடியோஸ் வந்து நிறையா மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். டிவிஎஸ் போரஸ் சாம்பியன். இந்த வண்டியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம சொல்லிட்டே இருக்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பைக்கை கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சி அர்ஜென்ட் எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகுறது, அப்புறம் கிளச் கேபிள் கட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எமர்ஜென்சியாக வந்து ஒரு கோயில் விஷயமா கஸ்டமர் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நம்ம கடையில் வந்து இப்போ பார்த்து இந்த வண்டியை கழட்டி பார்த்தோம் பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து ஃபுல்லாக அந்த கார்பன் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஸ்டார்ட்டே ஆகலை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளக்கை கழட்டி க்ளீன் பண்ணோம். ப்ளக்கை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கார்பரேட்டர் பார்த்தோம். கார்பரேட்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வண்டி வந்ததுலேருந்து உங்கள் கார்பரேட்டர் சர்வீஸ் பண்ணவே இல்லை போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த கார்பரேட்டர் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இறக்கி காட்டுங்க. அதை பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டஸ்ட் பூராமே வந்து இந்த கார்பரேட்டரில் இருந்தது தான் ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு வந்து கார்பன் வந்து டஸ்ட் வந்து கார்பரேட்டர் இருந்துச்சுன்னா, அதாவது ஜெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையாக தான் இருக்கும் உள்ளே இந்த கார்பரேட்டர் பொறுத்த வரைக்கும். இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து டஸ்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சுத்தம் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, மைலேஜ்லாம் சுத்தமாக கொடுக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ஃபில்டரும் பாருங்கள். இப்போ ஏர் ஃபில்டரையும் கழட்டி பார்த்தேன். ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ஃபில்டர் சுத்த ஒஸ்ட்டு. அப்படியே இங்கே உள்ளே காட்டுங்க, கிட்டாங்க உள்ளே கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏர் ஃபில்டர் மாற்ற அந்த பாக்ஸ் உள்ளேயும் மண் இருக்குது. ஏர் ஃபில்டர் சுத்த ஒஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்ச கஸ்டமர் தான், ஒரு பைக் கொடுத்து அனுப்பிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறக்காக தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட பைக் வந்து கார்பரேட்டர், ஏர் ஃபில்டர், பவர் பிளக் இது மூணுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள், அப்புறம் செயின், இந்த கேபிள் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஆயில் போடுங்க. அதே மாதிரி கிரீஸ் எந்தெந்த இடத்துல கிரீஸ் போடணுமோ அங்கேயும் கிரீஸ் போட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எமர்ஜென்சியாக போகும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னதான் அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணோம். ஏர் ஃபில்டராக இருக்கட்டும், கார்பரேட்டராக இருக்கட்டும், பவர் பிளக்காக இருக்கட்டும் 5000 கிலோமீட்டர் ஒருக்கா கம்பல்சரி நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணலாம். தப்பே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் சைடில் கொண்டு போய் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் கரெக்டாக இருக்கும், மைலேஜ் நல்லா கொடுக்கும். அந்த ஜோக்கை பிடிச்சிக்கிட்டே போனால் தான் போகுது அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை, மைலேஜே கொடுக்கலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கார்பரேட்டரில் வந்து இப்படி ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு மைலேஜ் கொடுக்காது, ஸ்டார்டிங் ட்ரபிள் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். நன்றி. ஸோ தொடர்ந்து மூட்டோ பாயிண்ட் MK City உங்களோட ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பண்ண கிளிக் பண்ணி. ஸோ உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நன்றி.